கடையம் புனித இன்னாசியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பாடல் போட்டியானது நடைபெற்றது. பாளையங்கோட்டை மறைமாவட்டம் கடையம் பங்கு புனித இன்னாசியார் ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் பாடல் போட்டியானது இன்னாசியார் ஆலயத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. கடையம், பொட்டல்புதூர், சங்கரன் குடியிருப்பு, பிள்ளைக்குளம் மற்றும் சேர்வைக்காரன்பட்டி ஆகிய கிளை கிராமங்களில் உள்ள பலர் போட்டியில் கலந்து கொண்டார்கள். போட்டி இறுதியில் போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கடையம் பங்கு தந்தை மனோஜ், திருத்தொண்டர் பிலோமோன், புனித அன்னாள் சபை அருட் சகோதரிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தார்கள். வாழ்த்து சொல்லி பாடிய அன்பிய குடும்பங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பாட வர இருக்கின்றவர்கள் பிள்ளைகுளம் தூய ஆவியானவர் அன்பியம். அவர்களுக்கு தொடர்ந்து சேர்வகாரன்பட்டி புனித ஞான பராசிரியர் அன்பியத்தை தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
இயேசு பிறந்துள்ளார் என்ற செய்தியை நமக்கு அறிவித்து வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்த்தலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்த்தலானார். ஒளியும் பணியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாடி, தூங்கு தூங்கு பாலாடி. சிங்காசனம் வீற்றிருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பணியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலாடி. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தூங்கு 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 பாலாணி என்று பாலாணி தூங்க வைத்த நான்கு குடும்பங்களுக்கு மீண்டுமாக வழியிலிருந்து வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பாட வர இருக்கிறவர்கள் புனித சபீரர் கடையம், அவரை தொடர்ந்து புனித திருதி ஆண்டவர் அன்பிய குடும்பங்களை தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடையை சபையினர்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களை நன்றியும் நடவடிக்கைகளுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக மாணவர்கள் சங்கரன் குடியிருப்பு திரு ஆண்டவர் அன்பிய குடும்பங்கள். அடுத்ததாக புனித இக்னாசியர் அன்பிய குடும்பங்களை தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்தியே பாடிடுவோம்.
நம்முடைய சங்கரனுடைய திரு ஆண்டவர் மகளுக்கு மீண்டுமாக கடவுளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இறுதி அணியாக நம்முடைய புனித இஞ்ஞாசியார் மகளை பாட அழைக்கிறேன். புனித இஞ்ஞாசியார் மகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளிலே அழகாக நீங்கள் பாட்டு பாடுகிறது. இறுதியா என்னுடைய பழைய பங்குடைய கொயருடைய அமைப்பாளர்ல ஆகவே அவர்கள் அனைவரும் இணைந்து நமக்காக இயேசு பாடலுடைய பாடலை பாடி ஜிங்கிள் பெல்ஸ் பாடலை பாடி கடவுளை மட்டுமல்ல நம் அனைவரோடு இணைந்து ஆண்டவரை புகழ வருகிறார்கள். Thank you.
வந்து சிறப்பாக நடைபெற்றது. குழுவதற்கான இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். அடுத்தபடியாக போட்டினாலே ரொம்ப முக்கியம் ஜட்ஜஸ். மிக மிக நடுநிலையோட நமக்கு வந்து மதிப்பெண் கொடுத்து ஜட்ஜ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக தகுதியான 2 நடுவர்கள் சொல்லணும்னா தெரிவித்திருச்சதை 5% ஸ்டாண்டிஸ் அண்ட் வெரி குட் விகாரிஸ் அண்ட் வெரி குட் கீபோர்ட் பிளேயர். நான் அவர்தான் நன்றி பேசுகிறேன் சார்ந்த நிறைய அது நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு பங்குகளை வந்து ஒரு சிறிய நினைவு செயலுக்கு தோல்விகிறார். அடுத்தபடியாக நமது சொல்வது மிக அருமையாக பாடக்கூடிய ஒரு சகோதரி நம்ம எல்லாரும் பயிர ரொம்ப நாள் நினைக்கிறாங்க, பயிர மெயின் பாட்டாக இருக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு வந்து சார்போட ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க. சிஸ்டர் ஏற்கனவே போன வருஷமும் ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் இருக்காங்க. ரொம்ப அருமையா ஆனஸ்டா ஜட்ஜ் பண்றது வெரி குட் ரோல் மாடல். சிஸ்டருக்கும் நம்ம அனைவரின் சார்பாகவும் பக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து அவர்களுக்கு நினைவு கொடுத்து அவர் அனுப்பி வாழ்க்கை. ஜட்ஜஸ் ரொம்ப முக்கியம். அதோட ரொம்ப முக்கியம் பார்ட்னர் பயர் ரொம்ப முக்கியம் இல்லை. எல்லா 10 அங்கேயும் கலந்துருக்கோம். 10 அங்கேயுக்கு பயங்கர தயாரிக்கிறதுக்கும் நானும் பண்ணேன் தயாரிச்சிருக்கோம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு அது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொண்டு போட்டு எங்கேயே போடாமல் இருந்துச்சுருக்கோம். நம்ம ஒன்றும் பிளான் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு புது சட்டப்படியெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கே போடாமல் இருந்துச்சு. அது சூப்பராக இருக்கிறது. ஸோ அந்த எஃபர்ட் போட்டுருக்கோம். அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், டைம் எடுத்துக்கிறோம், எஃபர்ட் போட்டுக்கிறோம். ஸோ மிக மிக சிறப்பான நடிகர் பாடியை அழைத்து பாடக கொடுத்ததற்கு நாம் அனைவரின் சார்பாகவும் பகுதி சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்தபடியாக ஜட்ஜஸ் நம்ம பாடுறோம். ஜட்ஜஸ் ஜட்ஜ் பண்றாங்க எல்லாம் ஓகே. கடைசியாக இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கடைக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. எல்லா வருஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியாது. அதற்கு மூல காரணம் உள்ளது பங்கு தந்தை. சர்ச்சையை பார்த்து தெரியுது. இப்போ வந்தோடனே எனக்கு கேட்டாங்க கடை ஜட்ஜா இப்படி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கிரியேட்டிவா பிளான் பண்ணி இந்த மாதிரி போட்டிகள் நடத்தி குடில் போட்டி கேன்பேட் எடுத்து நிறைய அதாவது எல்லாரையும் வந்து இன்வால்வ் பண்ணணும். கிறிஸ்துமஸ்ன்றது ஃபாதர் பேசிட்டு சொன்னாங்க டிசம்பர் 25 மட்டும் கிறிஸ்துமஸ் இல்லை, டிசம்பர் 1 கிறிஸ்துமஸ் கூட எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது அத்தனைக்கும் ஒருங்கிணைத்து வழி நடத்தி நமக்கு ஆலோசனை வழங்கி பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட டிசம்பர் 1 இன்னைக்கு வரைக்கும் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பங்கு தந்தை பாசமிகு தந்தை தந்தை மனோஜ் அவர்கள் நம்ம அனைவரும் சார்பாக நன்றிகளை கூறிய திருவாளர் சுதாகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற நேரம். ஆகவே 2 நடுவர்களையும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடவுள் எல்லாரும் திறமையை நல்லா கொடுத்துருக்காரு அப்படின்னாலும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மூன்றாவது பரிசு சங்கரகுடி புதுத்திரி ஆண்டவர் அவர்கள். பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அவர்களை பரிசளித்த திருவாளர் ஸ்டானிஸ்லார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது பரிசு பொங்கல் முதல் சமையல் பாடல் பாடிய
அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நாங்கள் மாசம் அன்பியத்தில் மட்டும் சேர்ந்தவங்க இல்லை, இந்த பாடல் போட்டியில நாங்கள் சேர்ந்தவங்க சொல்லி மிக அழகாக பாடி முதல் பரிசை பெற்ற அண்ணா அன்பு குடும்பங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, மிக அழகாக 3 பரிசுகளையும் தட்டி சென்ற 3 அன்பிய குடும்பங்களுக்கும் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அது போன வருஷம் வாங்கின அதே அன்பி இந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு சில அன்பியங்கள். வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு சில அன்பியங்கள் தொடர்ந்து அந்த பரிசுகளை வாங்க கேட்டுக்கொள்கிறேன். பிராக்டிஸ் இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த வருஷத்துக்கு காம்படிஷன் இருக்கும், சரிங்களா? அதனால பிராக்டிஸ் எடுங்க. இப்பொழுது பாடல் பாடிய அனைவருக்குமே ஆறுதல் பரிசானது இருக்கின்றது, சரிங்களா? ஆகவே மற்ற அன்பியங்களிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், குடும்பத்தோடு வந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து நபர்களையும் அன்போடு அழைக்கிறேன். முதலாவது அந்தோனியார் அன்பியத்தில் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்ததாக சங்கரன்குடிக்கு புனித லூர்து அன்னை அன்பியத்திலிருந்து பாடிய பாடல்கள். அடுத்ததாக பாடிய பாடல்கள். அடுத்ததாக புனித இன்னாசியார் அன்பியர் கோயிலிருந்து பாடிய பாடல்களை அன்போடு அழைக்கிறேன். கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளால அதான் முடியும். ஏன்னா பாடத்தை நல்ல பாடத்தை கைட்டு போயிருக்கோம். இந்த விழா சிறப்புற நடைபெற்று இனிதே நிறைவேறுகிறது. ஆகவே உங்கள் அனைவருக்குமே பொதுவாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி இங்கு வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு மிக உற்சாகமாக அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அனைவருக்குமே நன்றி. மேலும் இன்னும் ஒருத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த நிகழ்வு முடிந்தவுடனே உணவானது நம் அனைவருக்கும் தயாராக உள்ளது. ஆகவே அந்த உணவை வழங்குகிறவர்கள் கடையம் பங்கு புனித இன்னாசியார் இனிகோ பாடல்கள் குழுவினர்கள். ஆகவே அவர் அனைவருக்கும் நம்ம சார்பாக கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆவியாரின் பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமக்கு நெருங்கிய நபரை கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அதோடு நான் உறுதுணையாக அமர்ந்து கைத்தட்டவும் என்னால் முடியும் என்று சொல்லி வந்திருக்கின்ற அனைத்து ஆடியன்ஸ்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். குடியரசு
நமக்கு முன்வைத்து சின்னங்குடியிலே ஒரு குழந்தை இயேசு பிறந்திட்டார் என்று சொல்லி அழகாக பாடிய புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களுக்கு மீண்டுமாக கடவுளை எழுப்பி வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்தவர்கள் சங்கரன்குடியிற்கு புனித ஜோது அன்னை அன்பியம், அதற்கு அடுத்து கொட்டல்புது புனித சபையரை அன்பியம் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரசர் நம்மை ஆள மாட்டுக்குடியிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அழகான பாடல் பாடிய சங்கரன்குடியிற்கு புனித லூர்து அன்னை குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது சார்பாக நன்றி சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி கடவுளை எழுப்பி சொல்வோம். அடுத்ததாக கொட்டல்புதூர் புனித சவேரியார் பற்றி அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு அடுத்த அணியாக கடையில் மரியாதை செய்யும் உறுப்பினர்களை தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சின்னஞ்சிறிய குடிலே தண்ணி
இதற்காக மீண்டுமாக சொல்லி நமக்கெல்லாம் கிறிஸ்து பிறப்புடைய வாழ்க்கை தெரிவித்த கொட்டல் புதுபுரி சலையை அனுப்பித்திருக்கும் அவரோடு இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கும் மீண்டுமாக கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பாட நம்முடைய பங்கி அழைத்த போகலாம் என் அருகில் வந்தவரே அவர் கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவர். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.